ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டியான வெண்பொங்கல், இது கூடவே ஒரு சிம்பிளான சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இது நிறைய நேரத்துக்கு ரொம்பவே சாஃப்டா சூப்பரா இருக்கும். இதுக்காக ஒரு குக்கர்ல சரியா 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி சேருங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. இதை நல்லா ஒரு 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுல ஒரு 5லேருந்து ஒரு 6 கப் அளவு தண்ணி சேருங்க. தண்ணி சேர்த்து மூடி போட்டு இது ஒரு 3 விசிலுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்ப பாருங்க நல்ல குழைவா வெந்து வந்துருச்சு. இப்ப இது அப்படியே ஒரு கடாயில மாத்திருக்கேன். நீங்க குக்கர்லயே அப்படியே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைம்ல 2 கப் அளவுக்கு சூடான தண்ணி இதுல சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுல தேவையான அளவுக்கு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா தான் ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும் பொங்கல். இப்ப 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்ப இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்காக ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்ல மிளகு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அப்புறமா உளுந்து, இது கூட வரமிளகாய், கொஞ்சமா முந்திரி, அதுக்கப்புறமா சீரகம் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். இப்போ பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசி இதுக்கு மேலோட்டமா நம்ம நெய் சேர்க்கணும். அப்போதான் மணக்க நிறைய நேரத்துக்கு நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். பாருங்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கான சிம்பிள் சாம்பார் பண்ணிடலாம். இதுக்காக ஒரு கடாயில எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு வரமிளகாயும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு 10 போல சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம காய்கறி சேர்த்துடலாம். நான் கேரட், பீன்ஸ், அப்புறமா முருங்கைக்காய், கொஞ்சமா கத்தரிக்காய் சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பகுதி அளவு வந்ததுக்கு அப்புறமா இதுல பொடி சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறமா சாம்பார் பொடி இவ்வளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு புளி தண்ணி கொஞ்சமா சேர்த்திருக்கேன். அப்புறமா 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு 3 கப்பு போல தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுல தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமா காயப்பொடி இதுவும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக விடுங்க. சூப்பரா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ பொங்கலும் தயார். அதுக்கான சிம்பிள் சாம்பார் ரொம்ப டேஸ்டியாகவும் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.